சிறு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அல்லது மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய CSDDD என்று சொல்லக்கூடிய நிலைபெறு தன்மை கொண்ட, அதாவது சொல்வார்கள் அவர்களினுடைய புதிய உத்தரவு என்று, அதனை மாற்றும் வரை, அதாவது அடுத்த வருடம் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது, அதனை மாற்றும் வரை கத்தார் ஐரோப்பாவிற்கு LNG வாயுவை அனுப்பாது என்று கத்தாரினுடைய எரிசக்தி அமைச்சர் ஷாத் ஷரீடா அல்காபி அவர்கள் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார். அபுதாபி சர்வதேச பெட்ரோலிய கண்காட்சி மற்றும் மாநாட்டின் துவக்கத்தில் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் வகிக்கக்கூடிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய குறிப்பாக வாயு கொள்வனவில் LNG வாயுவை அனுப்புகின்ற நாடு என்றால் அது கத்தார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இப்போது கத்தார் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், வழமை போன்று நாங்கள் ஐரோப்பாவுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் ஐரோப்பாவினுடைய புதிய விடயங்கள், அவர்களினுடைய தோட்பாடுகள் மற்றும் அவர்களுடைய தோற்றப்பாடுகள் மற்றும் அவர்களுடைய புதிய கருக்கள், இவைகள் எங்களினுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு விடயமாகவும் இல்லை. எங்களுடைய வியாபாரம் நாங்கள் அப்படியே தான் கொண்டு செல்கிறோம், எந்த மாற்றமும் இன்றி. ஆனால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். எரிசக்தியை அரசியல் மயமாக்கவோ அல்லது மாறி வரும் அரசியலுக்கு உட்பட்டதாகவோ இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு தான் இதனை உறுதியாகவே பல இடங்களில் தெரிவித்து விட்டதாகவும் இப்போதும் அதனை எல்லோரும் முன்னிலையிலும் தெரிவிப்பதாகவும், ஐரோப்பா இதனை மாற்றிக்கொள்ளாத வரை தான் ஒருபோதும் மீண்டும் அனுப்பப் போவதில்லை என்றொரு உறுதிப்படுத்தப்பட்ட விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்திலே குறிப்பாக அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இவர்கள் அனைவருடைய தரப்பிலுமே இது தொடர்பில் தாங்கள் தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் கத்தாரினுடைய மிக முக்கியமாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய எரிசக்தி அமைச்சருடைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது, அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பாவுக்கு எரிவாயு தேவைப்படுகிறது, இப்படி பல இடங்களிலிருந்தும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் கத்தாரிடமிருந்து தான் அவர்கள் LNG வாயுவை கொள்வனவு செய்கிறார்கள். உதாரணமாக ஐரோப்பாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல இடங்களிலிருந்து அவர்கள் கொள்வனவு செய்கிறார்கள். உதாரணமாக நோர்வே, அல்ஜீரியா, லிபியா, அசர்பைஜான் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து, குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் அனைத்துமே 2022 நின்றுவிட்டன. இந்த நிலையிலே குறிப்பாக LNGயை பெறுவது கத்தாரிடமிருந்து தான் அவர்கள். இதனை நாங்கள் இன்னுமொரு விடயமாகவும் உங்களுக்கு குறிப்பிட்டாக வேண்டும். பயோமீத்தேனாக இருக்கலாம், பச்சை நிற ஹைட்ரஜன்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே அவர்களினுடைய உள்நாட்டிலும் உற்பத்தி செய்து கொள்ளப்படுகிறது என்றாலும் கூட LNG வாயுவினுடைய பல தரப்பட்ட கொள்வனவு இடம்பெறுவது மத்திய கிழக்கு நாடுகள், அதுவும் குறிப்பாக கத்தாரிலிருந்து. இதனை வீதங்களோடு உட்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் கூட மிகப்பெரிய ஒரு தொகையை அவர்கள் பெறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக 33% அதிகமானவைகள் நோர்வேயிலிருந்து எரிவாயு பெறப்படுகிறது. அதே போலத்தான் மிக முக்கியமாக அமெரிக்காவிலிருந்தும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பெறப்படுகிறது. LNG முற்றுமுழுதாக கத்தாரிடமிருந்து பெறப்படுகிறது. ஆகவே கத்தார் அதனை நிறுத்தினால் அது ஐரோப்பியாவினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வழிகோலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன போர் நடவடிக்கைகளின் போது கூட இது தொடர்பில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இப்போது என்ன கூறப்படுகிறது என்றால், ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்கின்ற மற்றும் இதர நாடுகளிலிருந்து கொள்வனவு செய்கின்ற விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற போது 2025 முதல் 26 வரையான 83% கையிருப்பு, அதாவது வெப்பகால பகுதிகளையும் சேர்த்து அவர்களுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இப்போது கத்தார் அமைச்சரினுடைய இந்த தகவல் வெளியாகிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதை கத்தார் LNG வாயுவை ஐரோப்பாவுக்கு நிறுத்தும் பட்சத்தில், அதாவது ஒரு அமைச்சரினுடைய கூற்று என்றாலும் அது உத்தியோகபூர்வ கூற்றுத்தானே, நிறுத்தும் பட்சத்தில் அது ஐரோப்பாவை முடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பிரித்தானியா பலஸ்தீனை ஆதரித்ததாக இருக்கலாம், பிரான்ஸ் பலஸ்தீனை ஆதரித்ததாக இருக்கலாம், ஜெர்மன் இஸ்ரேலை தொடர்ந்தும் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் ஐரோப்பாவினுடைய நிலவுகையை தங்கியிருப்பது எரிவாயுவில் தான், பெரும்பாலும் எரிசக்தியில் தான். ஆக அதில் மிக முக்கிய பங்காற்றுகின்ற எரிவாயு நிறுத்தப்பட்டால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு விடயத்தை அதில் எதிர்கொள்ளாது. என்றால் ஐரோப்பாவிலிருந்து சற்றே அமெரிக்கா தவிர்ந்திருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே 1000 பிரச்சனை இருக்கிறது, அது வேறு விடயம். ஆகவே அவர்களுடைய சொந்த அரசியல் விடயங்களை
பொருளாதாரத்தில் காட்டக்கூடாது என்றுதான் கத்தார் சொல்கிறது. அப்படி செய்தால் இஸ்ரேலையும் அது மறைமுகமாக பாதிக்கும். ஏன் என்றால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் வரிசையில் ஐரோப்பியாவினுடைய நாடுகளும் இருக்கின்றன. ஆகவே அவர்களினுடைய பொருளாதாரம் தளம்பல் அடைகிற போது அது இஸ்ரேலையும் மாற்று சக்தியாக பாதிக்கும் என்பதில் எந்த விதமான கருத்துகளும் இல்லை. இதனை வைத்து பார்க்கின்ற போது என்ன தெரிகிறது? கத்தாரினுடைய நிபந்தனைகளுக்கு அது அடிபணிந்தே ஆக வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியம் என்பதனை நாங்கள் பார்த்தாக. ஆனால் ஐரோப்பாவினுடைய நாடுகள் அப்படி இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் பொதுவாக இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் செயற்படுகிறது. அதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும். ஏன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றம் ஒன்று இருக்கிறது, அதனுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அது பன்னாட்டு பிரதிநிதித்துவங்கள், அதனுடைய செயலாளராக இருக்கலாம், வெளியுறவு செயலாளராக இருக்கலாம், இவர்கள் பலரும் தொடர்ந்தும் இஸ்ரேலை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே ஐரோப்பாவினுடைய தனிநபர் நாடுகள் என்று வருகின்ற போது பெரும்பாலும் அவர்கள் சுட்டிக்காட்டியது ஐரோப்பிய யூனியன் ஒன்றியத்தை தான். அவை ஒன்றியத்தில் அங்கத்துவம் வைக்கின்ற நாடுகளோடு பொருளாதார ரீதியாக கத்தார் செய்கின்ற அந்த கொடுக்கல் வாங்கல்களைத்தான் கத்தாரினுடைய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் கத்தாரினுடைய எரிவாயு மாற்றப்படுகின்ற போது விற்பனைக்காக அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கத்தாரினுடைய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், எதிர்காலத்திற்கான கண்டிப்பாக தேவைப்படுகின்ற எல்என்ஜி வாயு என்பது ஐரோப்பாவிடம் மிகவும் அத்தியாவசியமாக இங்கிருந்து தான் கொள்வனவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே அவர்களினுடைய பொருளாதார கொள்கை அவர்களினுடைய அரசியல் ரீதியான கொள்கைகளோடு இணைத்து பேசப்படுமாக இருந்தால் அதற்கு கத்தார் விநியோகிப்பதற்கு தயாரில்லை. நீங்கள் பொருளாதாரத்தோடு வந்துவிட்டீர்கள் என்றால் அதில் ஏற்கனவே இருதரப்பும் ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடுகளைத்தான் பேண வேண்டும். அதனை விடுத்து நீங்கள் உங்களுக்கு சார்பான சில கொள்கைகளை, இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதனை போன்று அந்தந்த விடயங்கள் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அதனை சொன்னால்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏனென்றால் தமிழ் மொழியாக்கம் பலருக்கு அதனுடைய உள்ளார்ந்த தன்மையை புரிய வைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஒப்பந்தங்கள் கூட அமெரிக்காவினுடைய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான, குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியமே விடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிகழ்வுகள் என்பது மிக முக்கியமானது. ஆகவே அவைகளிலிருந்து விடுபட்டு வந்தால்தான் உங்களுக்கு எங்களால் பொருளாதார ரீதியாக எல்என்ஜி வாயுவை அனுப்பலாம் என்ற கத்தாரினுடைய உறுதியான இந்த நிலைப்பாடு என்பது பெரும்பாலும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற தன்மையை இந்த எரிவாயு, அதாவது எல்என்ஜி எரிவாயு, குறிப்பாக அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த எல்என்ஜி வாயுவினுடைய கொள்வனவிலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்கா இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது, ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லப் போகிறது என்பதை தொடர்பில் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக 2022 ஆண்டு எடுத்து பார்க்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியத்திலே 329 பில்லியன் கியூபிக் மீட்டர்கள் கேஸ் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 40% பொருளாதார ரீதியான விடயங்களுக்கு தான் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. 31% இதர பகுதிகளுக்கு பாவிக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் வாகன ஓட்டுநர்களும் அதில் மிக முக்கியமான ஒரு வகிபாகத்தை கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் 2025 ஆண்டிலிருந்து அதனுடைய வர்த்தக பங்குகளை பார்க்கின்ற போது கூட அதிகரித்த வரி மற்றும் இதர பகுதிகளோடு இணைத்து பார்க்கின்ற போது அது மிகவும் பாரியளவு தொகையாக மாறுகிறது. நோர்வே தான் முன்னணியில் இருக்கக்கூடிய எரிவாயு விற்பனையாளர் ஐரோப்பாவுக்கு. அது எரிவாயு என்று வருகின்ற போது, ஆனால் எல்என்ஜி என்று வருகின்ற போது கத்தாராக இருப்பதனால்தான் இது இப்படியாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கூட விநியோகங்கள் பல தடவைகள் மனித செயற்பாடுகளால், இயற்கை அனர்த்தங்களால், அதே போல் இணையவழி தாக்குதல்களால், அதே போல் பொருளாதார ரீதியான அரசியல் மாற்றங்களால் இவைகளும் பல தாக்கங்களை செலுத்தியிருந்தது என்பதனையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த விடயம் நாங்கள் சொல்வது என்றால், உதாரணத்திற்கு 2025 நவம்பர் 3 ஆகின்ற போது கூட டிடிஎஃப்பினுடைய கேஸ் ரோஸ் பெறுமதி 31.74 EURக்கு சென்றிருந்தது. அப்படி இருந்த ஒரு விடயத்தினையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட வேண்டும். ஆகவே இந்த அனைத்து விடயங்களுமே தாக்கம் செலுத்த போகிறது என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அன்பான நேயர்களே.